வாலு படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் என அதிகாரப்பூர்வமாக மட்டுமல்ல, உறுதியாகவும் அறிவித்திருந்தார் டி. ராஜேந்தர். அப்படத்தின் மீது இருந்த வழக்குகள் செட்டில் பண்ணிவிட்டதால் இனி பாலுவுக்கு பிரச்சனை இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். இதன் காரணமாக பாலு படத்திற்கு இனி பிரச்சனை இல்லை என்று பலரும் நினைத்துக் கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் பாலு படத்தின் மீது அப்படத்தின் தயாரிப்பாளர் நிக்காட்டிஸ் சக்கரவர்த்தி வாங்கிய கடன்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதனால் எந்த நேரத்தில் எந்த கடன்காரன் பிரச்சனையை கிளப்புவானோ என்று கிளியில் உள்ளதாம் சிம்பு தரப்பு. லேட்டஸ்டாக புதிய விவகாரம் வெடித்திருக்கிறதா. தயாரிப்பாளர் எஸ்கேப் ஆர்டிஸ்டின் பி. மதன் சில வருடங்களுக்கு முன் தயாரிப்பாளர் நிக்காட்டிஸ் சக்கரவர்த்தியிடம் பணம் கொடுத்த விவகாரம் தற்போது வெளிவந்திருக்கிறதா. வாலு படத்தின் பெயரில் மதனிடமிருந்து 1 கோடி பணம் பெற்றுள்ளாராம் எஸ். சக்கரவர்த்தி. பிரபல பைனான்சியர் பங்கஜ் மேத்தாவிடமிருந்து கடன் பெற்று 1 கோடி ரூபாய் பணத்தை சக்கரவர்த்திக்கு கொடுத்துள்ளார் பி. மதன். எனவே வாலு படம் ரிலீஸ் ஆவதற்கு முன் அந்த பணத்தை வட்டியுடன் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நெருக்கடி கொடுத்துள்ளார் பி. மதன். இது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் முடிவில் மதனிடமிருந்து வாங்கிய 1 கோடி பணத்திற்கு 50 லட்சம் வட்டியும் சேர்த்து 1.5 கோடியை திருப்பி கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் எஸ். சக்கரவர்த்தி. வாக்கு கொடுத்தபடி மதனுக்கு தயாரிப்பாளர் எஸ். சக்கரவர்த்தி 1.5 கோடியை திருப்பி கொடுக்க வேண்டும். கொடுக்கவில்லை என்றால் வாலு படம் வெளிவருவதில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிமிடம் வரை 1.5 கோடி செட்டில் பண்ணவில்லை. வாலு வெளியாக சில தினங்களே உள்ள நிலையில் இந்த கொடுக்கல் வாங்கல் விவகாரம் சுமூகமாக முடியவில்லை என்றால் வாலு மீண்டும் அறுந்து போக வாய்ப்புள்ளதாக காதை கடிக்கிறார்கள் சில பைனான்ஸ் புரோக்கர்கள்.